Hi friends, welcome to Chennai Ice Cream Vellore. இப்போ TNPC Group 2க்கான தேர்வுக்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்பவுமே நம்ம ஒரு தேர்வுக்காக எப்பவுமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போடுறது நம்ம வழக்கம் தான். ஆல்ரெடி மாற்றம் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் டிஸ்கஷன் நிறைய டாபிக் வீடியோ அதே மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு டாபிக் எடுத்து டிஸ்கஷன் வீடியோ கிளாஸஸ் வீடியோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th 8th எல்லாம் வீடியோஸ் போட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஓகேங்களா அள்ளி வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரூபா கொடுத்து பே பண்ணுறவங்களுக்கு வந்து வாகை டெஸ்ட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இறுதி சுற்று டெஸ்ட் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூடியூப்பில் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியாது ஓகேங்களா. நீங்கள் வந்து எங்கே ஃபாலோ பண்ணு கேட்க வேணாம், ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பை ரெகுலராக நம்ம சொன்ன டேட்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணினா போதும். அதுதான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். யூடியூப்பில் தான் எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அப்போ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் டெஸ்ட் குறித்து ரொம்ப ஃபியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அச்சம் தவிர என்று ஒரு டைட்டில் வச்சு இந்த டெஸ்ட் பேட்ச் இலவச டெஸ்ட் பேட்ச் திருப்பி அழுத்தி சொல்றேன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம லான்ச் பண்றோம் ஓகேங்களா. ரைட், இப்போ இந்த டெஸ்ட் பேட்சோடைய சிலபஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல குரூப் 2 உடைய லெவலில் அப்படியே இருக்கும் போது அது எதுவும் மாற்றுக்கிறது கிடையாது போகிறது. இதில் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படி பார்த்தா கூடுதலாக இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு ஜிஎஸ் வினாக்கள் ப்ளஸ் மேக்ஸ் வினாக்களுக்கு டிஸ்கஷன் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. நான் ஷெடியூல் காமிக்கிறேன், ஷெடியூல் பார்த்துட்டு நீங்கள் என்னங்கிறது சொல்லலாம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 2A மட்டும் தான், இது குரூப் 4 தான் கிடையாது. குரூப் 2 2A தரத்தில் இருக்க போது இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 லாங்குவேஜ்லையும் மொத்தமாக 5 ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கம்மிங் ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுறது ஆக்சுவலாக நீ காலையில் இப்போ ஃப்ரைடே காலையில் உங்களுக்கு டான்னு ஒரு 9 மணிக்கே ஓகேங்களா. 9 மணிக்கு முடிஞ்சால் சீக்கிரமாகவே போட்டுறோம். 9 மணிக்கு என்ன ஆயிரும் அப்படி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரிலீஸ் ஆயிரும், தனியாக ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் ஓகேங்களா. அந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா PDF லிங்க் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொஸ்டின் டெஸ்ட் எழுதிக்கோங்க சரிங்களா. எழுதிட்டு உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் அதே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங் இருந்து அடுத்தடுத்து டிஸ்கஷன் வீடியோ லான்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலைல 10 மணிக்கு 9 மணிக்கு கொஸ்டின் லான்ச் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலமே மேத்ஸ் டிஸ்கஷன் வீடியோ, அடுத்த நாள் காலையில GS டிஸ்கஷன் வீடியோ, இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களாக இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாள் இந்த மாதிரி 2 வீடியோல நம்ம மொத்த ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் பண்ண போறோம் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி தேர்வு தொடங்குது. இதுக்கு ஷெடியூல் ப்ராப்பராக கொடுத்துட்றேன். இந்த PDF டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக அதுக்கேற்ற ஷெடியூல் மாதிரி நீங்கள் படிச்சுட்டே வந்துக்கோங்க சரிங்களா. அப்போ எத்தனை ஃபுல் டெஸ்ட் எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ரிவிஷன் டெஸ்ட் சப்ஜெக்ட் நாங்கள் எப்படி பிடிச்சிருக்கோம் காமிக்கிறேன். 3 ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட்னா சாதாரண ஃபுல் டெஸ்ட் கிடையாதுப்பா. ஒரிஜினலாக TNPC எப்படி கொஸ்டின் கேட்குமோ அதே மாதிரியே அதே பேட்டர்னில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ஃபுல்லாக நான் கொடுத்துருவேன் சரிங்களா. ரைட், இப்போ டெஸ்ட்டோடைய ஷெடியூல் இதுதான். டெஸ்ட்டோடைய ஷெடியூலு இப்போ டெஸ்ட் 1 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 30ஆம் தேதி ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. 6th 7th தமிழ், பாலிட்டி 50 கொஸ்டின், ஆப்டிடியூட் 20 கொஸ்டின். இதுதான் பேட்டர்ன் ஓகேங்களா. இந்த தமிழ் நம்ம டிஸ்கஷன் தர போகிறது கிடையாது. தமிழுக்கு இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக டிஸ்கஷன் கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா. பாலிட்டிக்கு 50 கொஸ்டின் டிஸ்கஷன் கொடுத்துடலாம், மேக்ஸுக்கு டிஸ்கஷன் கொடுத்துருவோம் சரிங்களா. இதே மாதிரி அடுத்த ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் கேப் விட்டுருக்கேன் சரிங்களா. ரிவிஷன் டெஸ்ட் தான், படிப்பதற்கு டைம் கிடையாது. இன்னொரு 15 நாள் தான் இருக்குது எண்ணி பார்த்தோம்னா. அப்போ ஒரு நாள் 31ஆம் தேதி கேப்பு, அடுத்து 1ஆம் தேதி அடுத்த ஃபுல் டெஸ்ட் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் ஓகேங்களா. காலையில் ரிலீஸ் ஆயிரும். 8th தமிழ் யூனிட் 8 50 கொஸ்டின், ஜியாகிரபி 25 கொஸ்டின். ஏன் அப்படின்னா கம்மியாக கொடுத்துருக்கோம்னா இம்பார்ட்டன்ஸ் கம்மி தான் ஜியாகிரபிக்கு, அதனால கம்மியாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்து பார்த்தா 2 நாள் கேப் விட்டுருக்கேன் ஓகேங்களா. 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதி 3ஆம் தேதி கேப் விட்டு 4ஆம் தேதி 9th தமிழ் ஹெவி போர்ஷன் இது எல்லாமே 9th தமிழ் ஐயனம் படிக்கணும், யூனிட் 9 படிக்கணும், திருப்பி ஒரு செட்டு மேக்ஸ் ஓகேங்களா. இதுலையும் ஃபுல் டெஸ்ட்டுக்கு எப்படி மேக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். சார் வந்து உங்களுக்கு தெளிவாக டிஸ்கஷனும் பண்ணிடுவார் ஓகேங்களா. ரைட்டா, அதை சொன்ன மாதிரி GSO மேக்ஸ் மட்டும் டிஸ்கஷன் இருக்கும், வேற எதுவும் டிஸ்கஷன் இருக்காது ஓகேங்களா. ரைட், அடுத்து டெஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பு. 10th தமிழ், ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இடத்துல மேக்ஸ் கிடையாது. சைடில் நான் ஃபுல் டெஸ்ட் மொத்த நம்பர் கொடுத்துருக்கேன், எல்லாமே 125. இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் 150 கொஸ்டின் இருக்கும் சரிங்களா. அடுத்து 11th 12th நம்ம கவர் பண்ணுறோம். டெஸ்ட் 5ல 8ஆம் தேதி வருது. சயின்ஸு எக்கனாமிக்ஸ் சேர்ந்து 50 கொஸ்டின், மேக்ஸ் ஒரு 25 கொஸ்டின். அடுத்து லாஸ்ட்டாக கண்டினியூஸாக 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி ஓகேங்களா. கண்டினியூஸாக 3 நாள் டெஸ்ட் இருக்குது. அது எல்லாமே ஃபுல் டெஸ்ட் 200 கேள்விகளா. ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 100 மார்க் தமிழ், அதாவது 100 மார்க் இங்கிலீஷ். நான் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக லிங்க் கொடுத்துட்றேன். 100 மார்க் GS + மேக்ஸ் மாதிரியே ரிலீஸ் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் ஷெடியூல் ஓகேங்களா.
ஒரு திருக்குறளோட முடிச்சுக்கலாம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, குறள் அது என்ன அர்த்தம் பாருங்க. நம்மால் முடியுமா, என்னால இந்த ஃபுல் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியுமா, குரூப் 2 வந்து ஒழுங்கா படி கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாகும் அப்படி சொல்றாங்க. இந்த டெஸ்ட்டை நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல முறையில் எழுதுங்க. உங்க குரூப் 2 எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? தேங்க்யூ.